வணக்கம் பிளான் வித் பார்த்தா நேயர்களே, இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பங்குச்சந்தை சரிந்திருக்கிறது, மேலும் சரியுமா, முதலீடு செய்யலாமா, இதுதான் நம்ம பார்க்க போறோம். அப்புறம் பார்த்துறோம் லெபனான் பாலஸ்தீன் இஷ்யூலேருந்து, பாலஸ்தீன் இஸ்ரேல் இஷ்யூலேருந்து அது வார் வந்து ஸ்லைட்டா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ ஈரான் இது வரைக்கும் தே ஆர் சப்போர்ட்டிங் சிரியாலேருந்து, லெபனான்லேருந்து இங்கேருந்து சப்போர்ட் பண்ணி இன்டைரக்ட் வார் போயிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஈரான் வந்து இஸ்ரேல் மேல ஒரு கிட்டத்தட்ட 180-200 மிசைல்ஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் சேஸ் we are not going to quite, we are going to take revenge அப்படின்னு சொல்லி யூஎன்ல பேசுறாங்க. ஸோ இது என்னுடைய பங்கு முதலீடை டிஸ்டர்ப் பண்ணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. இன்னொரு சைட்ல என்ன பண்ணாங்க, இப்போ வார் வந்துன்னா பயங்கரமா க்ரூட் பிரைஸ் ஏறிடும், க்ரூட் பிரைஸ் ஏறினா ஷேர் மார்க்கெட் இறங்கிடும், இப்படி ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. வார் வந்துட்டு என் பணத்தெல்லாம் எடுத்துட்டு திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ண முடியுமா, இப்படி ஒரு ஆளுங்க கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய நேரங்களில் கன்ஃபியூஷன்ஸ், ஏன்னா நிறைய நம்மளுக்கு வந்து நியூஸ் நிறைய வர 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 கன்ஃபியூஷன்ஸும் கூடயே வந்துடும். எப்படி நமக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு 5 ரூட் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரே கன்ஃபியூஷன், எந்த ரூட்ல போகிறது அப்படின்னு தெரியாது. அப்படின்னாலே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வச்சுனே தான் ரொம்ப கஷ்டம். இப்போ நான் ஒரு முதலீட்டாளராக இருந்தால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு, என்னுடைய முதலீடு நான் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதிலே நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கணும். என்னுடைய முதலீடுகள்லாம் இலக்குகள் அடிப்படையில் முதலீடு செய்யப்பட்டது, அதனால எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. இப்போ இலக்குகள் வர வரைக்கும் நான் ஸ்டே இன்வெஸ்டட். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்டாக எடுத்துக்கலாம். பாயிண்ட் 1 பார்க்கலாம். க்ரூட் விலை ஏறினால் என்னுடைய பங்கு சந்தை இறங்குமா, என்னுடைய முதலீடு இறங்குமா, இதை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். இப்போ க்ரூட் இன்னைக்கு என்ன இருக்கு, இப்போ லாஸ்ட் வீக் வரைக்கும் 71 இருந்தது, இன்னைக்கு 78.4 க்ரூட் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 8-9% ஏறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. க்ரூட் 9% ஏறி இருக்கு, அதனால என்னோட முதலீடு அடி வாங்குமா, இது ஒரு டவுட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இன்னொரு ஆன்சர் நம்ம கொடுக்கலாம். இப்போ நமக்கு புரிஞ்சுக்கணும், ஜூன் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா க்ரூட் கிட்டத்தட்ட US டாலர்ல பிரெண்ட் க்ரூட் சொல்றோம் நம்ம, US டாலர்ல 87.95 டு அன்னைக்கு ஹை வந்து 87.95. அன்னைக்கு பங்குச்சந்தை வந்து 76,367 இருந்தது. அப்போ பீப்புள் ஆர் ரெடி டு பை. சரியா? உங்களுக்கு தெரியும், ஜூன் 4-5ஆம் தேதி வாஸ் வெரி இன்ஸ்ட்ருமெண்டல். எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அந்த பிரச்சனை நடந்த நாள். அதுக்கு ஒரு நாள் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா மார்க்கெட் வேற மாதிரி இருந்திருக்கும், 80லே இருந்திருக்கு. அப்போ 88 க்ரூட் இருந்த போதும் மார்க்கெட் 80ல இருக்கு. சரியா? இப்போ இன்னைக்கு க்ரூடு வந்து 78ல இருக்கு, மார்க்கெட் 81,668 இருக்கு. அப்ப நீங்க சொல்லுங்க, க்ரூடால மார்க்கெட் ஏறுமா இறங்காதா? அப்போ நீங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம், சார் US டாலர் அன்னைக்கு சீப்பா இருந்திருக்கும், அப்படின்னா ஆயில் இம்போர்ட் பண்ணும்போது சீப் பிரைஸ் இருந்திருக்கும், அதனால பங்குச்சந்தை வித்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அன்னைக்கு சராசரியா 83.95. எல்லா பாயிண்ட் இன் டைம் எடுத்தீங்கன்னா ஜூன் 5 வந்து 83.6, மீதி நாள்லாம் 83.95, 83.98. அப்போ US டாலர் ஹையா இருந்திருக்கு, க்ரூட் பிரைஸ் ஹையா இருந்திருக்கு, மார்க்கெட் ஒன்றும் பெருசா இல்லையே. அப்போ நமக்கு இந்த க்ரூட் பிரைஸ்னால மார்க்கெட் இறங்குமா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் அதுக்கு ஆன்சர் கிடையாது. இறங்குதா நம்மளுக்கு கவலை இல்லை, என் இலக்குகள் அன்னைக்கு இருக்கு. ஸோ 2வது பாயிண்ட் என்ன, இப்போ இன்னும் கவர்மெண்ட் வந்து பெட்ரோல் பிரைஸ்லாம் ஏறிச்சுன்னா அப்போ என்னோட முதலீடு அடி வாங்குமா, இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியான முதலீடு அடி வாங்குமா? இப்போ பார்க்கலாம், ஜூன் 5ஆம் தேதி வந்து 88 இருந்தது, க்ளோஸ் டு US டாலர் 88 இருந்திருக்கு. 70 வந்தது. லோ வந்து ஒரு பீரியட்ல செப்டம்பர் 10 வந்து 69.19. அப்போ 89 to 69.1 கட்டில் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட $19 குறைஞ்சிருக்கு. $19 கிட்டத்தட்ட 21-22% இறங்கியிருக்கு. உங்களோட பெட்ரோல் பிரைஸ் 21% இறங்கியிருந்தா? இறங்கல. அப்போ 69ல 87ல 69 வர வரைக்கும் இறங்க ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி பிளஸ்ல தானே இருந்தாங்க. இப்போ திருப்பி நாளைக்கு 88 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 72லேருந்து 88 போகுது, திருப்பி 20% க்ரூட் பிரைஸ் ஏறுது. அதுக்கு மேலே ஏறதுக்குலாம் ஒன்றும் பெரிய சான்சஸ் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஈரான்லேருந்து பெருசாக ஒன்றும் ஆயிலை இம்போர்ட் பண்ணுறது இல்லை, நம்ம ரஷ்யா பண்ணுறோம். இப்போ லாஸ்ட் மாதம் எடுத்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாலேருந்து நிறைய பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்தர் சவுதி அரேபியா கொஞ்சம் ப்ரைஸ் பெனிஃபிட் தரேன், ஃபர்தராக அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, டிஸ்கவுண்ட் கிடைச்சா. அப்போ சவுதி அரேபியாலாம் இங்கே ஏறும். அப்போது க்ரூடு ப்ரைஸ் ஏறதுனால பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் ஏறாமல் இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதோட இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, ஃபியூ ஸ்டேட்ல வந்து ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, நவம்பர்ல சொல்லிட்டு இருக்காங்க, நவம்பர் டிசம்பர்ல மகாராஷ்டிரா எலெக்ஷன் இருக்குன்னு. எந்த ஒரு கவர்மெண்ட்டும் எலெக்ஷன் இருக்கும்போது தேவையில்லாமல் பெட்ரோல் பிரைஸை 10 ரூபாய் ஏற்றி ஒரு பப்ளிக் வார்த்தை செலக்டே பண்ண மாட்டாங்க. அதனால 2 மாதம் உங்களுக்கு பெட்ரோல் பிரைஸ் ஏறுறதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவா இருக்கு. அதனால இன்ஃப்ளேஷன் ஏறுறதுக்கான சாத்தியக்கூறு. இப்போ இன்ஃப்ளேஷனால மார்க்கெட் இறங்குமா அப்படியே கேட்டாங்கன்னா கிடையாது. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்குறது நின்றுடுமா, யூஎஸ்ல இறங்கிட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்குறது நின்றுடுமா அப்படின்னு கேட்டால், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மேபி ஆர்பிஐ டிசைட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றலாமா இறக்கலாமா, அது ஆர்பிஐ டிசைட் பண்ணிக்கலாம். மேபி இறக்குறதுனா ஒரு குவார்டர் தள்ளி போடலாம். அதனால பெரிய பங்கு சந்தையில் வீழ்ச்சி வருமா, வராது. இப்போ இன்னொரு பாயிண்ட், நிறைய லாஸ்ட் 2-3 நாளில் வந்து
சைனா மார்க்கெட் நிறைய ஏறின்னு இருக்கு, அப்படின்னா சைனாக்கு எல்லா பணமும் போயிட்டா நம்மளுக்கு இறங்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ லாஸ்ட் 3 நாள்ல கிட்டத்தட்ட 30,612 கோடி எஃப்ஐஎஸ் செல் பண்ணியிருக்காங்க. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹாங்காங் மார்க்கெட் 10% ஏறி இருக்கு, சைனா மார்க்கெட் 10லேருந்து 13%, 15% ஏறி இருக்கு. ஸோ அதனால இங்க இருக்கிற பணம்லாம் அங்கே டைவெர்ட் ஆகி போவோம், போட்டோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் இருக்குல்ல. லாஸ்ட் மாதம் ஒரு பப்ளிக் இஷ்யூ வந்தபோது டோட்டலாக 1,25,000 கோடி ஐபிஓவில் ஒண்டி நம்ம ஆளுங்க பணம் சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு தெரியும் ஐபிஓவில் இருக்க எல்லா பணமும் வந்து டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது. ஷார்ட் டேர்மாக எனக்கு 1 மாதம் தேவையில்லை, 2 மாதம் தேவையில்லை, எவனா கடன் கொடுக்குறான், இந்த பணத்தெல்லாம் கொண்டாந்து ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ 1,25,000 கோடியில் அட்லீஸ்ட் 15-20,000 கோடி உங்கள்கிட்ட வந்து கேஷா ஜெனரல் பப்ளிக் இருந்தால் மார்க்கெட் இறங்கினா என்ன ஆகும்? 25,000 கோடி வந்துடும். கரெக்டா? அப்போ எஃப்ஐஎஸ் எடுக்கிறத பற்றி நம்மளுக்கு கவலை, நம்ம ஆளுங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும். அப்போ இந்த டேட்டாவெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை இறங்குமா, என் பணத்தெல்லாம் ஓடி போய் எடுத்துடணுமா, தேவையே இல்லை. உங்க இலக்குகள் ரொம்ப லாங் டேர்மா இருந்ததுன்னா நீங்க எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ க்ரூட் பிரைஸ் ஏறுது, இன்ஃப்ளேஷன் ஏறுது, எஃப்ஐஐ செல் பண்றது, இதெல்லாம் நாய்ஸஸ். இந்த நாய்ஸை இக்னோர் பண்ணிட்டு உங்களோட இலக்குகள் என்ன, அந்த இலக்குகளுக்குள்ள ஒன்றும் மார்க்கெட் இருக்குதா? திடீர்னு விஐஎக்ஸ் இண்டெக்ஸ் 9% ஏறிடுச்சுன்னு போடுவாங்க. ஸோ 9% இருக்கணும், 10%, 25% இருக்கு. ட்ரேடருக்கு தானங்க பிரச்சனை, நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆல்ரெடி ட்ரேடருக்கு பிரச்சனை வந்து நவம்பர்லேருந்து இந்த டெரிவேட்டிவ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன்றாங்க, வேல்யூ ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அது வருது. ஸ்பெகுலேஷன் குறையுது. ஸ்பெகுலேஷன் குறையும் போது மார்க்கெட் மே கரெக்ட் 3%, 5%, 7%, 10%, ஏதோ ஒரு பர்சன்ட் கரையலாம், யாருக்கும் தெரியாது கரெக்டா. இப்போ ஸ்பெகுலேஷன் குறையுது, முதலீட்டாளருக்கு நல்லதா கெட்டதா? நல்லது தானே. அடிக்கடி வாலட்டிலிட்டி யாராவது திடீர்னு ஏறும் இறங்கும் நம்மளுக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், இந்த ஐடிலாம் அட்ராக்டிவா இருக்கு, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி இண்டெக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏறி இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க பதட்டப்படாமல் இந்த நாய்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே யுக்ரைன் ரஷ்யா வாரும் போது 2022ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதனால என் பங்குச்சந்தை கம்முன்னு நீங்க முதலீடு பண்ணுங்க. அன்னிலேருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே கிட்டத்தட்ட 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இங்கேயும் அதே தான் சொல்றோம் நாங்க. நாய்ஸை இக்னோர் பண்ணுங்க. உங்க கோர் போர்ட்ஃபோலியோ உங்களோட இலக்கில் அடிப்படையில் இருந்தால் ஸ்டே இன்வெஸ்டட். சின்ன முதலீட்டாளர்கள் இப்போ வரீங்க, மார்க்கெட் இறங்கினா தயவுசெய்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இது இறங்கும் போது இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி மார்க்கெட் ஏதோ ஒரு 5%, 10% ஷார்ட் டேர்ம்ல எதனா கரெக்ஷன் கொடுத்தா உங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்றதுக்கான சரியான நேரங்கள் இது. அதை விட்டுட்டு மார்க்கெட் இறங்குமா திருப்பி நாளைக்கு மார்க்கெட் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு ஒரு ஹெட்லைன்ஸ் போடுவாங்க, மார்க்கெட்டை மாற்றிடுவாங்க. அப்போ உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்டாகர் பண்ணி கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு வாரமோ 10 நாளைக்கோ ஸ்டாகர் பண்ணி கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு வாரம் இப்போ October 7th ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துக்கலாம். October 7th வந்து ஹமாஸ் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ண நாள். மேபி நமக்கு தெரியும், ஒரு நாள் இந்தியாவில் வந்து ஒரு நாள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம், அந்த நாள் ஒரே பதட்டமா இருக்கும். அதனால இஸ்ரேல் மே ஆல்சோ ரிட்டாலியேட் அகேன்ஸ்ட் ஈரான் அண்ட் தட் பர்டிகுலர் டே October 7th ரிட்டாலியேட் பண்ணலாம். அப்போ மண்டே நீங்க மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அதை பார்த்துட்டு கிராஜுவலா நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. டைம் பண்ணி மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறது, மார்க்கெட் போய் இறங்கி இருக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நம்ம முதலீடு பண்ணலாம். இந்த சேனலுக்கு முதல்ல நீங்க முதல் வாட்டி வந்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, உங்க ஃப்ரெண்ட் எப்பயுமே பதட்டமா இருக்காருன்னா அவருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது டாபிக்ல வேணும்னா நீங்க இங்க இந்த அடியில போடுங்க, இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நாங்க உங்களுக்கு உதவுறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. திஸ் இஸ் சுரேஷ் பார்சாரதி, சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர், பார்ட்னர் myassetconsolidation.com. மேலும் ஒரு சுயான வீடியோவில் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.